அதே நேரத்துல முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு போகக்கூடிய சாலைகளிலும் திரண்டிருந்து அவருக்கு வரவேற்பு கொடுப்பதும் பார்க்க முடிகிறது. இதுபோல் அவருக்கு ஒரு கட்சிகள் கடந்து ஒரு எதிர்ப்பும் ஆதரவும் இருக்கக்கூடிய சூழல்ல அவர் தொடர்ந்து தற்போது திருச்சிக்கு அந்த பயணமாகக்கூடிய அந்த காட்சிகள் தான் பார்த்து வரோம். அந்த சாலைகளுடைய இருபுறங்களிலும் அந்த மக்கள் திரண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்கிறோம். இதற்கு முன்பாடி அவருடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பாக அவர் தாவேகாவுடைய தலைவராக இருந்த பொழுது விஜயனுடைய வாகனம் செல்லும் பொழுது பின்னாலேயே அவருக்கு வாகனத்தை தொடர்ந்து அணிவகுப்பாக இருசக்கர வாகனங்களுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் வரக்கூடியதும், அதே போன்று இருசக்கர வாகனம் ஒன்றி கார்களிலும் பேருந்துகளிலும் கூட அவருக்காக பின்தொடர்ந்து வரக்கூடிய காட்சிகளும் கூட அவருடைய பிரச்சார காலகட்டங்கள்ல பார்த்திருக்கிறோம். அப்படியான சூழல் தற்போது முதலமைச்சரானதுக்கு பிறகு அவர் வாகனத்தை தொடர்ந்து மற்ற வாகனங்கள் வருவதற்கு அனுமதி என்பது கொடுக்கப்படவில்லை. அந்த வாகனங்கள் வருவது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய வாகனம் மட்டும்தான் செல்லுகிறது. அதே போன்று எந்த பகுதியெல்லாம் மக்கள் நின்று வரவேற்பு கொடுக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவல்படுகிறார்களோ, ஆசைப்படுகிறார்களோ அந்த பகுதிகளில் மட்டும் மக்கள் அனுமதிக்கப்பட்டு அதே நேரத்தில் பேரிகேட் அமைக்கப்பட்டு அவர் யாரும் முதலமைச்சருடைய வாகனத்தை சென்று கிட்டே நெருங்கிவிட முடியாத அளவுக்கான ஒரு பாதுகாப்பான பலத்த பாதுகாப்போடு தான் முதலமைச்சர் அவர்கள் தற்போது சென்று கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாக அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து செல்லும் பொழுதெல்லாம் அவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்த ரசிகர்கள் தற்பொழுது அவர் முதலமைச்சரானதுக்கு பிறகாக சாலையின் ஓரமாக நின்று அவருக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போன்று இதற்கு முன்பாக அவர்கள் செல்லும் பொழுதெல்லாம் வாகனங்கள்ல தட்டுப்பட்டு கீழே விழுவதும் காயமாவதும் போன்ற பல விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன. பல முறை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதற்கான அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்ட போது கூட அவர்களால் பின்னே வருவது கட்டுப்படுத்த முடியாத சூழல் இருந்தது. அந்த அளவுக்கான தொண்டர்கள், ரசிகர்கள் விஜய் அவர்களை பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக கூடிய காலங்கள் அந்த தேர்தல் பிரச்சார காலகட்டங்கள் நாம் பார்த்திருந்தோம். அந்த சூழல்ல தற்பொழுது முதலமைச்சருக்கு பொறுப்பேற்றதுக்கு பிறகு பின்னால் வரக்கூடிய அந்த வாகனம் முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள், ஆதரவாளர்கள் யாரும் பின்னால் வாகனத்தை அணிவகுப்பாக தொடர்ந்து வரக்கூட முடியாத அளவுக்கான ஒரு பலத்த பாதுகாப்புடன் தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயணமாகிறார். மேலும் அவர் செல்லக்கூடிய வழியங்களும் காத்திருந்து அவருக்காக வரவேற்பு கொடுக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து கையசிப்பதும், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாழ்த்துக்களை ஏற்றக்கூடிய வகையில் கையெடுத்து அவர் கும்பிடுவதும் போன்ற செய்தி மூலமாக அவருடைய அன்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சாலையோரம் மக்களை பார்த்து அவர் கையெழுத்துக் கொண்டே அவர் செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இது போன்ற ஒரு பயணமாகத்தான் அவருடைய பயணம் என்பது தற்பொழுது திருச்சி நோக்கி இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதி நோக்கி இருக்கிறது. திருச்சி கிழக்குல அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அபரிதமான வாக்குகளாக வெற்றி பெற்றாலும் கூட அவர் தேர்ந்தெடுத்த தொகுதி என்பது பெரம்பூர் தொகுதி தான். ஏன்னா 2 தொகுதியில போட்டியிட்டு ஒரு தொகுதியில் தான் அவருடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியை தொடர முடியும் என்பதனால 2 தொகுதிகளில் ஒரு தொகுதி ராஜினாமா செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாய அரசியல் சட்டப்படி இருப்பதனால அவர் திருச்சி கிழக்கை விட்டுக் கொடுப்பது என்ற முடிவெடுத்தார். அதே நேரத்தில் பெரம்பூருடைய சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து நீடிக்கிறார். இப்படியான சூழல்ல திருச்சி கிழக்குடைய தொகுதி மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல திருச்சியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்ற தலைப்புல தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நன்றி அறிவிப்பு கூட்டம் என்பது திரு சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது. 5000 நபர்களுக்கான அனுமதி, அதே போல அதற்கான முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என தொடர்ச்சியாக அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதே போன்று முதலமைச்சராக அவர் உள்ளே வரக்கூடிய நேரத்தில் இந்த முறை அவருடைய பயண திட்டத்தில் வெறும் அறிவிப்புகளாக, வாக்குறுதிகளாக இல்லாமல் இந்த முறை திட்டங்களாக இருக்கும் என்ற பல எதிர்பார்ப்புகள் திருச்சி மக்களுக்கும் இருக்கிறது. அவர் முதலாக திருச்சிக்கு செல்லும் போது திருச்சியினுடைய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் உள்ளிட்டவைகள் எல்லாம் அடையாளப்படுத்தி அவருடைய வாக்குகளை சேகரித்தார். அந்த மக்களிடம் அவருடைய தான் வந்தால் என்ன செய்வேன் என்ற உத்தரவாதத்தையும் வாக்குறுதியாக அளித்திருந்தார். அப்படியான ஒரு சூழல்ல தற்பொழுது முதலாக நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்துக்கு வரக்கூடிய முதலமைச்சர் விஜய் என்ன திட்டங்களை இந்த மக்களுக்கு கொடுப்பார், தனக்கு வாக்களித்திருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களையும் அவர் சொல்ல போகிறார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் கூட தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எழுந்திருக்கிறது. அதே போன்று திருச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கார். அதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டவர்களுக்கு கூடுதலாக அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய பொறுப்புகளும் கூட கொடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு பொறுப்பு அமைச்சராக இருந்து அந்தந்த மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய விதங்களை கண்காணிப்பதற்கு கடந்த அரசுகள் இருந்தது போலவே இந்த அரசிலும் கொண்டு வருவதற்கான திட்டங்கள் தமிழக வெற்றி கழக அரசிலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படியான சூழல்ல முதலமைச்சர் அவர்கள் இன்றைய சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள் வரவேற்பு கொடுத்திருந்தார். அதே போன்று திருச்சி சட்டமன்ற உறுப்பினர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆகியோர் அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். திருச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ மதிமுக உறுப்பினராக இருக்கிறார். அவர் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சியினுடைய உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அப்படியான சூழலும் முதலமைச்சர் வரும் பொழுது அவருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டிய அடிப்படையில திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களும் வரவேற்பு கொடுத்திருந்தார். இப்படியான சூழலில் தான் அவருடைய திருச்சி பயணம் என்பது தற்போது அமைந்திருக்கிறது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி வளாகத்திற்கு தான்
தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் என்பது திருச்சியில அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள், ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கையசைத்து, அவர்கள் கையெடுத்து கும்பிட்டு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய அவருக்கு 80,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். அந்த நபர்கள் வெறும் 5,000 நபர்களுக்கு மட்டுமே தற்பொழுது அந்த கூட்டத்துக்குள்ளாக வருவதற்கான அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5,000 நபர்கள் என்பது ஏற்கனவே இதுக்கு முன்பாக கரூர்ல விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் நடைபெற்ற அந்த துன்பியல் சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான முறையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் ஒரு கூட்டம் கூட்டுவதற்கான ஒரு கட்டுப்பாடு அடிப்படையில் தான் தற்போது இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.